காய்ஸ், இன்னைக்கு லடாக் சீரிஸோட 30வது நாள். கிட்டத்தட்ட 30 நாட்கள் வந்து இந்த லடாக் சீரீஸ்லயே போயிட்டு இருக்கு. இப்ப எங்க இருக்கிறோம்னா நாம ராமநாதபுரத்துல தான் இருக்கோம். இங்கதான் வந்து நைட் ஸ்டே பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி பக்கம் தான் நாங்க தூங்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு மேல வந்து ரூமுக்கு வந்துட்டு அப்படி இப்படி பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப டைமிங் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 3 o'clock ஆக போகுது. என்னடா 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்றீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆமாங்க, எதுக்காகனா நம்ம கன்னியாகுமரி போய் சன்ரைஸ் ஆகிறதா நாங்கள் பார்க்குறோம். அதுக்காக தான் போக போகிறோம். ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அங்கே போய் பார்க்க முடியும், சன்ரைஸ் ஆகிறத பார்க்க முடியும். அதுக்காகவே தான் நாங்கள் போகிறோம். பசங்களாம் வந்து கீரை பாயிட்டாங்க, அப்படி வந்து இங்கே கிளம்புறது தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏஞ்சல் கீழே இருக்காங்க. நேற்று மார்னிங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சு. இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்கியூட் இருக்கு, அதனாலுங்கிறது ஊரில் போய் செக் பண்ணிப்போம். ஆனால் நேற்று வந்து ஒரே டைம் தான் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சார்ஜ் ஏறிச்சு, பேட்டரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் எல்லாமே கோப்ரோவில் பார்க்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைச்சோன்னு நான் வந்து வீடியோ பண்ணுறேன், பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் கோப்ரோவில். ஆனால் தற்போதைக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட கன்னியாகுமரி பக்கம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதுக்கப்புறம் கோப்ரோ வியூவில் பார்க்கலாம். ஓகேங்க, இங்கேருந்து வந்து மேப் போட்டாச்சு. நம்ம கன்னியாகுமரிக்கு 275 கிலோமீட்டர்ஸ் வருது. 5 hours ட்ராவலிங் டைம் காமிக்குது. ரூட் எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து இதுக்கு மேலே விசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். இங்கே இருக்குது வெளிச்சத்தில் மட்டும் தான் நாங்கள் பிளாக் பண்ணிகிட்ருக்கோம். மோகன் ரெடி, நம்ம பாரதியும் ரெடி. அவங்களோட சேனல் லிங்க் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு இங்கே வந்து கிளம்ப போகிறோம். நான் கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம ரைடோட 2வது டோல் இது. ஓகே गाइस, நம்ம ட்ரீமோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்னையோட 30வது நாள் நம்ம லடாக் சீரிஸோட. எங்க இருக்கிறோம் எனக்கு பின்னாடி பாருங்க, திருவள்ளுவர் சிலை. நம்ம கன்னியாகுமரியில் இருக்கோம். இந்த ஒரு இடம் வந்து இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்க்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஏவி ஃபேமிலி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே தேனி, இவங்க எல்லாமே வந்திருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ப்ரௌடான மூமெண்ட் கூட சொல்லலாம். சிவகுமார் நீங்கள், லோகேஷ் நீங்கள், அழகர் ராஜா நீங்கள், பால்பாண்டி நீங்கள், ரங்கபாண்டி நீங்கள், அசோக் நீங்கள், காமேஷ் இவங்க எல்லாமே வந்திருக்காங்க நம்மளை பார்க்குறதுக்காக. சூப்பர் பாருங்க. ஓகே, இப்போ கேமராவை தண்ணிக்குள்ளே வைக்க போகிறேன் பாருங்கள். அதுக்குள்ளேருந்து நான் தெரிய போகிறேன். நம்மளை பார்க்கறதுக்கு வந்துருக்காங்க பாருங்க. அளவு பெருசாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வீடியோ லென்த்தாக போயிடும். இருந்தாலும் இவங்களாம் நம்மளை மீட் பண்ண வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தேங்க்ஸ் ப்ரோ. எல்லோரும் ஓகேம்மா, நல்லா இருக்கீங்களா? சூப்பர் 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 சூப்பர். நம்ம வரக்குள்ள ஃபுட்டேஜ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கரெக்டானதுங்கிறத விட பூச்சி அடித்து அது கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மழை வேறு பெய்யுதுங்க.
ஓகே இப்போ வந்து நம்ம சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டோன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. பொத்தேரியிலேருந்து ஒரு நிஷாந்த் அப்படிங்கிற ஒரு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஏவி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிஷாந்த் இந்த ஏவி ஃபேமிலி. இவர் வந்து நம்மளை பார்க்கணுங்கிறத மலையில் நினைஞ்சு வந்திருக்காரு. உண்மையுமே இதுதான் வேற லெவல். இந்த மாதிரி அன்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக தேங்க்ஸ் ப்ரோ. மேலும் நாங்கள் சாப்பிட வந்திருந்தோம். நீங்கள் ப்ரோ சாப்பிடுங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு எப்பயுமே வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு பழக்கம். சரி வாங்க ப்ரோ எனக்காக ஒரு தோசையாவது சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அப்படியும் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவன் முடிச்சிட்டேன், நானும் முடிச்சுட்டு தான் வந்து நான் வந்து வ்ளாக் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஃப்ரீடமாக. அடுத்தது வந்து அந்த திருவள்ளுவர் மண்டபத்துக்கு தான் போக போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் கோபுரவில் பார்க்கலாம். பார்த்து இப்போ வந்து நாங்கள் எங்கே போக போகிறோன்னா ஷிப்பிங் போக போகிறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் ஷிப்பிங் போக போகிறோம். ஒரு நிமிஷம் பார்க் பண்ணிடுறேன் பைக்கை. எவ்வளோ நேரம் ஆகுதுங்க வந்து? ஆமாம், எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் வந்து? ஓகே ஓகே பரவாயில்ல, வெயிட் பண்ண வச்சுட்டோன்னு நினச்சேன். அதுக்காக தான். உங்கள் பேர்? சிவா. சூப்பர், நைஸ் டு மீட் யூ. நீங்கள் என்ன ஊர்? நாகர்கோவில். ஓகே ஓகே ஓகேங்க. இப்போ வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஷிப்புக்கான டிக்கெட் கிட்டத்தட்ட ஒரு 4 டிக்கெட் வாங்கியிருக்கோம். நம்மளோட ஏவிஎஃபோடைய இவரும் நம்மளோட வராரு. உங்களுமே நானும் வரேன் ப்ரோ அப்படின்னாரு. உங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரு கூடயும் நாங்கள் போகிறோம். மோகன் அண்டு பாரதி வேறு நாங்கள் போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில இந்த ஒரு மூமெண்ட் பார்க்கலாம். டிக்கெட் எவ்வளோனா கிட்டத்தட்ட வந்து ஒரு பர் பர்சனுக்கு வந்து 50. அந்த என்ட்ரி டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். முன்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா சேர்த்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சிவா சிவாய போற்றியே நம்ம சிவாய போற்றியே அப்படிங்கிற மாதிரி முதல் முறையாக பெரிய கப்பலில் போகிறேன். ஏவிஎஃப் வேறு லெவல் பண்ணுறோம். ஏதோ அவங்க பக்கத்தால் போனவொன்னே இந்த தான் பெரிய ஷிப்பில் தான் ஏறுறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்துச்சு எம்எல் தாமிரபரணி. ஆமாம் ஆமாம் இந்த ஷிப் இல்லைங்க, அது தீபா விவேகானந்தா. என்னங்க ஸ்டார்ட் ஆகி போயிடுச்சு. ஏங்க நாங்களாம் வர வேணாமா? ஃப்ரண்ட்லையா? ஓகே, நம்ம ஃப்ரண்ட்டில் போகிறது தான் பெட்டர்.
போட்டில் ஏறது வெயிட் பண்ணுறாங்களா? ஓகேங்க, டிக்கெட் என்ட்ரி போட்டாச்சு. பர் பர்சனுக்கு 20 rupees. அப்படிங்களா? விவேகானந்தர் கோரையை பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். என்னடா மாஸ்க் போட்டுக்கிட்டு கொரோனா வந்த மாதிரி போயிட்டுருக்கேன்னு நிறைய பேர் இருக்கலாம். சேஃப்டி ஃபர்ஸ்ட், மீதி நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படியே போயிட்டே வேண்டியதான். ஓகேங்க, மேலே வந்தாச்சு. Audio. ஓகேங்க, நம்ம திருவள்ளுவர் சிலையிலேருந்து நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து இதோட எண்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் ரிட்டன் எபிசோடு நான் வந்து ஷூட் பண்ணுறேன்னா இல்லை எப்படி வருதுங்கிறது என்னங்கிறது தெரில. அடுத்தடுத்த எபிசோட்ஸும் பார்த்துக்கிட்டே இருங்க. லடாக் ரைடோட எண்டிங்குங்கிறது இது வந்து ரொம்ப சோகமான ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நிறைய பண்ணுவோம், இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அடுத்தடுத்த ரைடு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, வேறு லெவலில் பண்ணுவோம். சப்போர்ட் அண்ட் லவ் மறக்காமல் கொடுத்துட்டே இருங்க. அங்கே போக முடியுமான்னு தெரியல, கல் இருக்குது, மண் இருக்குது, போகுமான்னு தெரில, பார்ப்போம். ஏதோ ஒரு பாதி தூரமாவது போணுச்சுன்னா பரவாயில்லன்னு ஆசைப்பட்றேன். நிறைய போட் இருக்குது பாருங்க. பாதி தூரம் போச்சுன்னா கூட போதும். இங்கேதான் விளையாண்டுக்கிறேன். பாதி தூரம் போச்சுன்னா பாதி தூரம் நடந்து போகலாம். அதனால பாதி கல் தான். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் தெரியலையே. அந்த ஜல்லிலேயே ஓட்டணும். இங்கே இந்த ஜல்லியில் ஓட்ட மாட்டோமா, இந்த ரோட்டில் ஓட்ட மாட்டோமா?
வெளியே வரைஞ்சிச்சு. செமையாக இருக்குது பாருங்க இந்த ஒரு இடம். கடல் அலை சத்தம் எப்படி கேட்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்குல்ல?